இந்த மீனை யாரு சாப்பிட்டாலும் சரி அவங்க உடனே பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. அந்த மீனை அரசிக்காக சமைச்சா ஒரு சமையல்காரி பொண்ணு ஆசையா இருக்குன்னு அந்த மீன்ல ஒரு பாட்டை சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி எதை கொடுத்து அனுப்பிடுறா. அந்த மீன்ல மிச்சமான முல்ல அங்க இருக்கிற பூனையும் சாப்பிட்டுருக்கும். காவலர்களும் சமைச்ச அந்த மீனை பாதுகாப்பா அரண்மனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அரசர் அதை ராணிக்கு சாப்பிடுறதுக்காக கொடுக்குறாரு. சாப்பிட்ட அன்னைக்கு நைட்டே ராணியும் பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அரசரும் சந்தோஷத்துல குதூகலிக்க ஆச்சரியப்படுற விதமா ராணி மட்டும் இல்லாம அந்த மீனோட ஒரு பகுதியை சாப்பிட்ட அந்த சமையல்காரியும் பிரெக்னென்ட் ஆறாங்க. கூடவே அந்த பூனையும் பிரெக்னென்ட் ஆயிடுது. சில மாதங்கள் கடந்து போக அரசருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அரசரும் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா அவருக்கு தேவையானது ஒரு ஆண் குழந்தை. அந்த பெண் குழந்தையும் வளர வளர அரசருக்கு அந்த குழந்தை மேல அன்பு அதிகமாயிட்டே போகுது. அந்த பெண் குழந்தை மத்தவங்க மாதிரி இல்லாம ரொம்பவே திறமையான குழந்தையா இருக்கு. அரசிய மாதிரி அந்த சமையல்காரிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பையன் வளர வளர குதிரையை தூக்குற அளவுக்கு ஒரு பலசாலியா இருப்பான். அந்த பையன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு கீழே ஒர்க் பண்றான். அவன் வளர வளர சில வருடங்கள்லயே அந்த ஊர்லயே மிகச்சிறந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய ஆளா அவன் உருவெடுக்கிறான். இப்போ இளவரசிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அவங்களுக்காக நிறைய ப்ரப்போசல்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆனா இளவரசியோ அது எல்லாத்தையும் வேணான்னு மறுக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் அவங்க ஒரு நாள் குதிரையில போயிட்டு இருந்தப்போ எதர்ச்சியா அந்த வேலைக்காரியோட பையனை பாக்குறா. அந்த பையனை கண்டதும் காதல விழுந்துடுறா. அடுத்து அந்த பொண்ணுக்கு பல பேரரசர்கள் கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரப்போசல்ஸ் வருது. எல்லாத்தையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது வேலைக்காரியோட பையன் நம்ம ஹீரோ தான். அந்த சமயத்துல ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஜன்னலுக்கு வெளியே அடிச்ச காத்துல இருந்து பன்னி அரக்கர்கள் மாயா ஜாலமா வந்து அந்த ரூம்குள்ள இறங்குறாங்க. அந்த அரக்கர்களோ பயங்கரமா அட்டூழியம் பண்ணி இளவரசி அங்க இருந்து கடத்திட்டு போக பாக்குறாங்க. அந்த அரக்கர்களை அடிக்க ட்ரை பண்ணி இளவரசியோ மயக்கம் போட்டுறா. இதை பார்த்து கோவப்பட்ட அரசரோ கத்தி எடுத்து சண்டை போட்டு அந்த பன்னிகள் அங்க இருந்து அடிச்சு துரத்திடுறாரு. அந்த பூனைக்கும் ஒரு பூனை குட்டி பிறந்திருக்கும். அது வளர்க்கறது நம்ம ஹீரோ. ரெண்டு பேரும் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தப்போ அந்த பூனை ஒரு எலிய பார்த்து அதை துரத்திக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடுது. அந்த எலியை பிடிச்சதும் அந்த பூனை அதை சாப்பிடலாம் ட்ரை பண்றப்போ அந்த பூனைக்கு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அந்த 3 பன்னி அரக்கர்களும் இந்த அரசாங்கத்தையே பழி வாங்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பழி வாங்குற விதமா அங்க இருந்த 3 பன்னில ஒரு பன்னி வானத்துல இருக்கிற நிலாவை போய் திருடிட்டு வந்துடுது. இன்னொரு பன்னி நட்சத்திரம் எல்லாத்தையுமே திருடிடுது. மிச்சம் இருக்கிற கடைசி பன்னியும் அந்த சூரியனையும் திருடிடுது. இதனால அந்த உலகத்துல இருக்கக்கூடிய வெளிச்சமும் நேரமும் மொத்தமா மறைஞ்சு போயிடுது. இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்ட போன அதை போய் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவையும் எழுப்பி சொல்லுது. பயந்து போன அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே அரசர்கிட்ட போறாங்க. அரசரும் அங்க இருந்து எல்லாருக்கிட்டயுமே யாரு தொலைஞ்சு போன வெளிச்சத்தையும் நேரத்தையும் கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி தரதா சொல்றாரு. இது எல்லாத்தையும் கிட்ட நம்ம ஹீரோவோ என்னால முடியும்னு சொல்லிட்டு ஒரு பேரல் ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு அதை அங்க இருந்து தூக்கிட்டு போறான் காட்டுக்குள்ள. அந்த 3 பன்னிகளும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை தன்னோட வீடா நினைச்சு தங்கிட்டு இருக்கோங்க. தன்னோட பூனையோட பேரல் ஃபுல்லா தண்ணி நிரப்பி தூக்கிட்டு போன ஹீரோ அந்த பாலத்துக்கிட்ட போய் அந்த பேரலை இறக்கி வைக்கிறான். அதோட அந்த பன்னிங்களுக்கு சொந்தமான அந்த பாலத்தோட பலகை எல்லாத்தையுமே எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறான். இதனால கோவப்பட்டு அந்த பன்னிங்கள்ல மூத்த பன்னி அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த பலகையெல்லாம் உடைச்சு அந்த பன்னியை இன்னும் கோவப்படுத்துறான். இந்த பன்னிக்கு நெருப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். முடிஞ்சா என்னை எரிச்சு பாருன்னு சொல்லி சூச்சகமா நம்ம ஹீரோ அந்த பன்னியை வம்பலுக்க விஷயம் தெரியாத அந்த பன்னியும் தன்னோட உடம்ப முழு நெருப்பா மாத்திக்கிச்சு. அதோட அந்த பூனையோட வாலும் பத்திக்கிச்சு. பூனையும் அலறி ஓட இப்ப அந்த பேரட்குள்ள இருக்கிற தண்ணியை எடுத்து நெருப்பா இருக்கிற அந்த பன்னி மேல ஊத்துறான். இதனால அந்த பன்னி முழுசா அழிஞ்சிட்ட அது பதுக்கி வச்சிருந்த நிலவையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்போ அந்த நிலவை வானத்தை நோக்கி வீச அதுவும் மேல போய் ஒட்டிக்குது. இப்ப திரும்பவும் அந்த பாலத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த தடவை 2வது அண்ணனான அடுத்த பன்னி வருது. இந்த பன்னியும் ரொம்பவே பலசாலியான பன்னி. ஆனா பயங்கரமான முட்டை. இந்த பன்னிக்கு பாறையா மாறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்தி உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு மலையோட உச்சியில போய் ஏறி நின்னு அங்க ஒரு பாறையா மாதிரி மேல இருந்து கீழே உருண்டு வருது. தீசலித்தனமா யோசிச்சு ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு பலமான பாறைக்கு மேல ஏறி நிக்கிறான். அதோட அங்க இருந்த மரத்துக்கு மேலயும் தொங்கிக்கிறான். வந்த ஸ்பீட்ல ஹீரோவை கொல்லணுன்றதுக்காக வந்தது சுக்கு நூறா செதறிடுது. இப்போ செதறி போன அந்த பாறைகளுக்கு இடையில வானத்தோட நட்சத்திரங்கள் எல்லாமே குவியலா கிடக்குது. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா எடுத்து வானத்தை நோக்கி வீசுறான். அதுங்களும் சரியா போய் உட்காந்துக்குது. இப்போ கடைசியா இருக்கிறது அந்த 3வது கடைக்குட்டி பன்னி. இப்போ இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள ஒரு போட்டியை வச்சுக்கிறாங்க. தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வச்சு அட்டாக் பண்ண போறதா. இந்த பன்னிக்கு காத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். அதை பயன்படுத்தி பயங்கரமான புயல் காத்த வீச ஹீரோவும் அதெல்லாம் தகர்த்தெறிகிற மாதிரி அசையாம அங்கேயே நிக்கிறான். இப்ப ஹீரோ தன்னோட திறமையை காட்ட போறேன்னு சொல்லிட்டு தன்னோட சுத்திய மேல தூக்கி போட அது கரெக்டா அந்த பன்னியோட மண்டையில விழுந்த ஈஸியாவே அந்த பன்னிய அடிச்சு படுக்க போட்டுறான் நம்ம ஹீரோ. இப்போ அந்த பன்னிக்கிட்ட இருக்கக்கூடிய சூரியனை பறிச்சு அதை வானத்துக்கே அனுப்பிடுறான். இப்போ இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சு போன வெளிச்சமும் நேரமும் திரும்ப வந்துடுது. அதோட அந்த 3வது பன்னிய கட்டி இழுத்துக்கிட்டு போய் ராஜா கிட்ட கொடுக்க அரசரும் இந்த காதலர்களை ஒண்ணு சேர்த்து வச்சிடறாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிட அந்த கல்யாணத்தோட விருந்துல அந்த இளவரசி சாப்பிட போறது என்னன்னு தெரியுமா? இந்த கதையோட தொடக்கத்துக்கு காரணமா இருந்த அந்த மந்திர மீன் தான். கர்ணனோட ரதம் மாதிரியே சேத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு அரசனோட தேர் சக்கரம். ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த வண்டியை தள்ள முயற்சி பண்ணியும் யாராலுமே அந்த சக்கரத்தை வெளியே இருக்க முடியல. அந்த சமயத்துல அங்க வந்த ஒரு மாயாஜால பேசக்கூடிய பண்ணி ஒண்ணு அந்த அரசரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுது. அரசரும் சரின்னு சொல்லிடு. உண்மையாவே அந்த அரசர் தன்னோட பொண்ணு இந்த பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? அப்படி இந்த பேசக்கூடிய பண்ணிக்கு பின்னாடி என்னதான் மாயாஜாலம் இருக்கு? வாங்க இதெல்லாம் எப்படி ஆச்சுன்ற விஷயத்த இன்னைக்கான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
முன்னொரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த அரசருக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு நாள் அரசர் வெளியே போறப்போ, பொண்ணுங்களா உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு. அதுல இருக்கிற பெரிய பொண்ணோ எனக்கு தங்க நிறத்துல இருக்கிற ஆடை வேணும்னு சொல்றா. 2வது பொண்ணோ எனக்கு சில்வர் நிறத்துல இருக்கக்கூடிய ஆடை வேணும்னு சொல்றா. அதே சமயத்துல 3வது பொண்ணோ வித்தியாசமா அப்பா எனக்கு பேசுற திராட்சை, சிரிக்கிற ஆப்பிள், அப்புறம் பொய் சொல்ற சப்போட்டா பழம் வேணும்னு கேக்குறா. அப்பாவே ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாரு. இருந்தாலும் தான் அரசர்ல தன்னோட பொண்ணு கேட்டதை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அந்த அரசரும் சரின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு கேட்ட ட்ரெஸ் அங்க இருக்கு. அத வாங்கி பேக் பண்ணிக்கிறாரு. ஆனா நம்ம 3வது பொண்ணு கேட்ட பேசுற திராட்சை, சிரிக்கிற ஆப்பிள், பொய் சொல்ற சப்போட்டா பழம் அது மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. கடல்லே இல்லையா. தன்னோட ரதத்துல சோகமாவே அரசர் கோட்டைக்கு திரும்ப போயிட்டு இருக்காரு. 3வது பொண்ணு கேட்டதை வாங்க முடியலையே அப்படின்ட்டு. அந்த வருத்தத்தாலையும் என்னவோ திடீர்னு அங்க பயங்கரமான மழை விழுக ஆரம்பிக்குது. அதனால அவங்க போயிட்டு இருந்த பாதை சேறு சகதி ஆனதுனால அந்த ரதத்தோட சக்கரம் மண்ணுக்குள்ள மாட்டிக்குது. அதனால பயங்கரமா கோவப்பட்ட அரசரோ குதிரை பாகன் கிட்ட போய் கிராமத்து மக்களை கூட்டிட்டு வா, உடனே வண்டியை வெளியெடுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அதே மாதிரி அவனும் ஊர்ல இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டான். பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க, ஏன் ஆடு கூட நின்று தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் யாராலுமே சகதிக்குள்ள சிக்கன அந்த சக்கரத்தை வெளியே எடுக்க முடியல. சரியா அந்த சமயத்துலதான் அந்த இடத்துக்கு ஒரு வித்தியாசமான பன்னி ஒண்ணு வருது. அந்த பன்னியும் மனுஷங்க மாதிரியே பேச ஆரம்பிக்குது. அரசரே, என்னால் அந்த சக்கரத்தை வெளியே எடுக்க முடியும், ஆனா அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட கடைசி பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேக்குது. பன்னி குட்டிக்கு ஆசையை பாத்தீங்களா? அரசரும் இதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட என்ன ஒரு சக்தி இருந்ததோ தெரியல, அந்த பன்னிக்கு சரியா சேர்ல சிக்கியிருந்த அந்த ரதத்தோட சக்கரத்தை வெளியே எடுத்து விட்டுருது. இப்போ பாதுகாப்பா அரசரும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த அரசர் தன்னோட பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் அவங்க கிட்ட பொருளை கொடுத்துறாரு. ஆனா 3வது பொண்ணு கேட்ட விஷயத்த அவரால் வாங்கியிருக்க முடியாது. அதான் கடல்லே இல்லையே, எப்படி அதை வாங்க முடியும்? அதை கேட்ட அந்த 3வது பொண்ணு வருத்தப்பட திடீர்னு அந்த அரசருக்கு ஜன்னலுக்கு வெளியே இருந்து ஒரு பன்னி ஒண்ணு பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அரசருக்கு தான் பண்ண சத்தியம் ஞாபகம் வருது. அச்சோ வந்துட்டானா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே வந்துட்டான் போல அப்படின்னு பயந்து போன அரசர் என்னன்னு பார்த்தா வெளியே அந்த பன்னி தான் ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு வந்திருக்கும். இளவரசியை தூக்கிட்டு போறதுக்கு. தன்னோட மகளை அனுப்ப விருப்பம் இல்லாத அரசர் வேற ஒரு வேலைக்காரிக்கு ரொம்பவே விலை உயர்ந்த அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த பன்னி அது இளவரசி இல்லைன்ற விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருச்சு. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துங்க அரசரே, ஏமாத்தாதீங்கன்னு சொல்ல என்னைக்குமே நம்ம லைஃப்ல வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்த வாக்க மட்டும் மீறவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க கொடுத்த வாக்க மீறப்பையும் உங்களோட ரெஸ்பெக்டை நீங்க லூஸ் பண்றீங்க. அரசரும் வர வழி இல்லாம தன்னோட மகளை அந்த பன்னிக்குட்டி கூட அனுப்பி வச்சிடறாரு. பயங்கரமான சோகத்தோட வந்த அந்த இளவரசிய அந்த பன்னிக்குட்டி ஒரு சின்ன குடிசைக்குள்ள போய் உட்கார வைக்குது. அந்த இளவரசியோ ரொம்ப சோகமாவே இருக்க அவங்களுக்கு பசிக்கும்ல, அதுக்காக அந்த பன்னிக்குட்டி தன்கிட்ட இருக்கக்கூடிய சோளத்தை கொடுக்குது. அதை சாப்பிட்ட இளவரசியும் என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில கண்ணை திறந்த இளவரசிக்கு காத்துட்டு இருந்தது ஒரு அற்புதமான காட்சி. வைக்கோல் மேல படுத்துட்டு இருந்த இளவரசி இப்போ பார்த்தா ஒரு அழகு மெத்த மேல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணை திறந்ததும் வேலையாட்கள் எல்லாருமே ஓடி வந்து அவங்கள குளிப்பாட்டி அழகான ட்ரெஸ் மாட்டி விடுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு இளவரசி மாதிரி இருக்கா. அடுத்தது அந்த இளவரசிய டைனிங் டேபிளுக்கு கொண்டு போனா அங்கதான் ஒரு அழகான இளவரசி இருக்கா. அந்த பொண்ணுக்கு தன்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்ற விஷயமே புரியல. அதுக்கப்புறமா தான் அந்த இளவரசன் அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போறான். அந்த அரண்மனையோட தோட்டத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சையை பறிச்சு பார்த்தா அந்த திராட்சை எல்லாமே பேச ஆரம்பிக்குது. அடுத்ததா ஒரு ஆப்பிள் தோட்டம் இருக்கு. அங்க இருக்கிற ஆப்பிளை பறிச்சா அந்த ஆப்பிள்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததா போனா ஒரு சப்போட்டா தோட்டம் இருக்கு. அந்த சப்போட்டாவை பறிச்சா அதுங்க எல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இளவரசர் தன்னோட நாட்டை இழந்து ஒரு சூனியக்காரினால சாபம் பெற்றிருப்பாரு. எப்போ ஒரு இளவரசி பேசுற திராட்சை, சிரிக்கிற ஆப்பிள், அப்புறம் பொய் சொல்ற சப்போட்டா பழத்தை கேட்கிறாளோ அந்த இளவரசியை இந்த பன்னி கொட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா இந்த பன்னியோட சாபம் தீர்ந்து திரும்பவும் இளவரசனா மாறக்கூடிய ஒரு விமோச்சனமும் இந்த பன்னிக்கு இருக்கும். இப்போ சரியா எல்லாம் அந்த பொண்ணுக்கு புரிய வந்துற அந்த இளவரசனை கட்டி அணைச்ச இளவரசி காதல் விழுகிறா. இதுக்கப்புறம் இந்த காதலர்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க. வாழ்க்கையை வெறுத்து சாக போன ஒருத்தனை மிரட்டுறதா நினைச்சு ஒரு அரக்கன் அவரை பயமுறுத்த முயற்சி பண்ணி அந்த அரக்க பயந்து போய் அந்த மனுஷனுக்கு 1 லட்சம் தங்க காசுகளை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இப்படி ஏமாந்து போன அரக்கன் நரகத்துக்கு போனதும் அவனை கலாச்சு அங்க இருந்த ராட்சசர்கள் எல்லாம் திரும்ப அந்த மனுஷன் கிட்ட இருந்து அந்த தங்க காசுகளை வாங்க முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம மனுஷ பையனோட டேலண்ட பத்தி தெரியல. பலமான, வேகமான, புத்திசாலியான அரக்கர்கள் எல்லாம் வந்தும் அந்த மனுஷன் கிட்ட இருந்து சல்லி காசு கூட அவங்கள திரும்ப வாங்க முடியல. அப்படி அந்த மனுஷன் கிட்ட அப்படி என்னதான் பவர் இருக்கு? செத்து போய் அந்த மனுஷன் நரகத்துக்கு போறப்ப கூட அவனை பார்த்து பயந்து போன அரக்கர்கள் போராட்டம் பண்ணி முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அந்த மனுஷன் அந்த அரக்கர்களை என்னதான் டார்ச்சர் பண்ணா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்ற விஷயத்த வாங்க இன்னைக்கான கதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஏழை இருக்கான். அந்த ஏழைக்கு சாப்பிட கூட சாப்பாடு கிடையாது. வறுமையோட உச்சத்துல இருக்கான். இதுக்கப்புறம் வாழ்ந்து என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு 6 முழம் கயிறு எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தன்னோட உயிரை விட்டுலான்னு சொல்லி பயணப்பட்டு போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள எந்த மரம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய மரத்தை தேடி போயிட்டு இருக்கான். அப்படி அவன் போற பாதையில ஆச்சரியப்படுற விதமா பயங்கரமா எரியக்கூடிய நெருப்புக்கு கால் முளைச்ச மாதிரி ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருக்கு. யாரா அதுன்னு பார்த்தா அது ஒரு நரகத்தோட கொடூரமான அரக்கன். அந்த அரக்கனும் இந்த ஏழை மனுஷன் கிட்ட இருக்கக்கூடிய காசை போடுங்களான்னு ட்ரை பண்றான். ஆனா நம்மால் கிட்டதான்
ஒண்ணுமே இல்லையே, வாழ்க்கையே முடிய போற அந்த நேரத்துல உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் குர்றான்னு சொல்ல, உன் நரகத்துக்கே வந்து உன்னை நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்குற அளவுக்கு கோவத்தோட இருக்கேன், ஒழுங்கா என்னோட வழியை விட்டு போயிரு. நம்மால சாவே எதிர்கொள்ள தயாராயிட்டான், இதெல்லாம் ஏமாத்தறோம். இப்படி நம்மால பேசுறத பார்த்து அரண்டு போன அந்த அரக்கன், தெய்வமே என்ன உயிரோட ஊற்றுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன்னு சொல்றான். நம்மளும் கிடைச்சு தர வாய்ப்புன்னு சொல்லிட்டு எனக்கு 1,00,000 தங்க காசுகள் வேணும்னு கேக்குறான். அடுத்த நிமிஷமே வாயை கூட திறக்காம அந்த அரக்கன் 1,00,000 தங்க காசுகளை கொடுத்துட்டு நரகத்துக்கு ஓடி போயிடுறான். உயிரை மாச்சிக்க காட்டுக்குள்ள போனவன் திரும்ப வர்றப்போ மூட்டை மூட்டையா தங்கத்தை தூக்கிட்டு போறான். இப்போ அந்த நரகத்தோட இருக்கணும் திரும்ப நரகத்துக்கு போய் அங்க இருக்கிற மத்த அரக்கர்கள் கிட்ட எல்லாம், ஒரு பயங்கரமான மனுஷன் என்ன மிரட்டி 1,00,000 தங்க காசுகளை எங்கிட்ட இருந்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டா மத்த அரக்கர்கள் எல்லாம், யாரா எவன் முட்டா போய, ஒரு சாதாரண சப்ப மனுஷனுக்கு போய் பயந்து 1,00,000 தங்க காசுகளை கொடுத்துட்டு வந்திருக்கே, ஏடா அவ்வளவு பெரிய முட்டாளா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த அரக்க கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த அரக்கனை அனுப்பி அந்த 1,00,000 தங்க காசுகளை திரும்பி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பலம் வாய்ந்த அரக்கனும் பூமிக்கு வந்து நம்மால மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். வந்த அந்த அரக்கனும், டே மனுஷ பயலே, உன் கூட நான் சண்டை போடணும்டா, நம்ம சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1,00,000 தங்க காசுகள் அப்படின்னு அந்த அரக்கன் சொல்ல, நம்ம மனுஷனோ, டேய் நீ எல்லாம் எனக்கு ஒர்த்தே இல்ல, உன்னெல்லாம் அப்படியே உள்ளங்கைக்குள்ள வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். நம்மால பேசுறத பார்த்து அந்த அரக்க ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டான். டேய் உன்னெல்லாம் அச்சு போறதுக்கு என் தாத்தாவே போதுண்டா, என் தாத்தாக்கு 158 வயசு, இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குகையில தான் இருக்காரு, முடிஞ்சா போய் அவர் அடிச்சுட்டு வந்து நீ என்கிட்ட பேசுறான்னு சொல்றான். இந்த அரக்கர்கள் எல்லாம் ரொம்பவே பேர் அறிவாளிகளா இருப்பானுங்க நினைக்கிறேன். மனுஷ பயலுங்க என்ன சொன்னாலும் நம்பிடுறானுங்க. இந்த பலம் வாய்ந்தா இருக்கணும் அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குகைக்கு இந்த மனுஷனோட தாத்தாவை தேடி போறான். அந்த குகைக்குள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை அடிச்சு வாடா சண்டை போடலான்னு சொல்ல, அதுவோ ஒரு ராட்சச கரடி. எவன்டா அவன் தூங்கிட்டு இருந்தோன்னு எழுப்பி விட்டான்னு சொல்லி கோவப்பட்ட அந்த கரடியோ அந்த அரக்கனை பிடிச்சு ஆரஞ்சு பழத்தை நசுக்கிற மாதிரி பிடிச்சு நசுக்க ஆரம்பிக்க, உயிர் பயத்தால பயந்து போன அந்த அரக்கன் காத்தா அங்கிருந்து காணாம போயிட்டான். இந்த அரக்கன் தோத்து போன செய்தி நரகத்தில் இருக்கக்கூடிய மத்த அரக்கர்களுக்கு சென்றடையுது. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வேகமான ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. வந்த அரக்கனோ அந்த மனுஷன் கிட்ட, வாடா நம்ம ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1,00,000 தங்க காசுகள். இதை கேட்ட நம்ம மனுஷ பயலோ மூர்க்கத்தனமா கையில இருந்த பால் ஜேக்க போட்டு உடைச்சிட்டு, யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க, நான்லாம் ஓட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, நரகத்தோட கதவையும் சுக்கு நூற தெரிக்க விட்டுருவேன். என் கூட போட்டி போறதுக்கு நீ எல்லாம் ஒருத்தே இல்லடா, வேணும்னா என் பையன் இருக்கான், அவன் கூட போட்டி போட்டு நீ ஜெயிச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ கேட்டதை நான் கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகமான அரக்கனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க இருக்கக்கூடிய புதருக்கு பின்னாடி ஒரு முயல் ஒண்ணு சாவகாசமா குப்புறப்படு தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல போன அந்த மனுஷன், டேய் மகனே எந்திரா, நம்ம குடும்பமானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுடா, நீ இந்த அரக்கன் கூட ஒரு ரேஸ் போய் நம்ம தான் வேகமான ஆளுன்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறா அப்படின்னு பயங்கரமா கத்துறான். அந்த முயலுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, இவனோ வெட்டக்காரன் தான் வந்துட்டான் போலன்னு சொல்லி பயந்து போன அந்த முயலோ அங்கிருந்து தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்குது. கூடவே அந்த அரக்கனும் ஓட ஆரம்பிக்கிறான். என்னதான் இந்த அரக்கன் காத்தையை கிழிச்சிட்டு ஓட ட்ரை பண்ணாலும் நம்ம முயல் பையனோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா சொல்லுங்க, அவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி காணாம போயிட்டான். என்ன அவன் குடும்பமே இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானுங்க அப்படின்னு பயந்து போன அந்த அரக்கன் திரும்பவும் நரகத்துக்கு போயிட்டான். இப்போ அந்த அரக்கர்களெல்லாம் கூடி பேசி அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பலம் மிக்க அரக்கனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அரக்கனும் பூமிக்கு வந்து நம்ம மனுஷன் கூட டீல் பேச ஆரம்பிக்கிறான். குதிரையை தூக்கிட்டு மொத்தமா 6 ரவுண்ட் அடிக்கணும், யாரு அதை சரியா பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1,00,000 தங்க காசுகள். இப்போ நம்ம மனுஷன் செம்மையா மாட்டிக்கிட்டான். ஏன்னா குதிரையை தூக்கிட்டு 6 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல, இதை நம்ம தாண்டா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பன்னிக்கறியை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீராப்பா அந்த அரக்கன் கிட்ட, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நீ 6 ரவுண்ட் அடி, அதுக்கப்புறமா நான் 6 ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அரக்கனும் செம்ம வீட்டா இருக்கிற அந்த குதிரையை தூக்கிட்டு 6 ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடறான். ஆனா இதனால செம்ம டயர்ட் ஆயிடுறான் அந்த அரக்கன். இப்போ நம்ம மனுஷ பையனோட டேன், என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமா உட்காந்துருந்தேன். நீ என்னடா கையை வச்சு தூக்குற, நான் 2 காலை வச்சு இந்த குதிரையை தூக்குவேன்னு சொல்லிட்டு சாவகாசமா குதிரை மேல ஏறி உட்காந்து 6 ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு, அரக்கனுக்கு தாண்டா கை வேணும் குதிரையை தூக்குறதுக்கு, என்ன மாதிரி மகா அரக்கனுக்கு காலை போதும்டா அப்படின்னு குதிரை காலால் நசுங்கி போன அந்த அரக்கன் கிட்ட சொல்ல, பயந்து போன அரக்கன் நெருப்பா எரிஞ்சு நரகத்துக்கே போயிடுறான். அந்த மனுஷ பையன் கிட்ட நம்மளால சல்லி பைசா கூட திரும்ப வாங்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம உயிரையாவது காப்பாத்திக்கலாம், இதுக்கப்புறம் அந்த முயற்சியை கைவிட்டலாம்னு சொல்லி நரகத்தோட அரக்கர்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே சில வருடங்கள் கடந்து போக அந்த தங்க காசுகளை வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச அந்த மனுஷன் தன்னோட உயிரை விட்டுறான். இறந்து போன அந்த மனுஷன் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்படி அவனோட ஆத்மா காத்திலேயே பயணப்பட்டு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ அந்த நரகத்தோட அரக்கர்கள் எல்லாம் கதவை போட்டிடுறாங்க. எல்லாம் நம்மளால பூமியில இருந்தப்போ செஞ்ச சம்பவத்தினால நரகத்தோட டோர் லாக் ஆனதுனால நம்மால இப்போ சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. இதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஒரு நிம்மதியான சந்தோஷமான சொர்க்க வாழ்க்கையை வாழ போறான்.